விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட எம்பெருமான தேடி ஓடி அலையக்கூடிய நேரமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துல கல்யாண காட்சிகள்லாம் முடிக்கணும். ஒரு 23, 25, 27க்குள்ள. 27க்கு மேல கல்யாண காட்சி பண்ணலைன்னா உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிடும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சனால கல்யாணம் ஆகாத டிப்ரெஷன்லயே நீங்க மைண்ட் டிப்ரெஷன் ஆவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராவு காலமும் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது. எல்லா நேரமும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனா சூட்சமத்தோட வாழ்ந்து வந்தீங்கன்னா தான் உற்றார் யார் உளரோ இந்த உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோ. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி முருகக்கடவுள். நிலம், சொத்து, சுகம், வண்டி, வாகனம், பூர்வீக சொத்து, முன்னோர் சொத்து பத்தெல்லாம் விருச்சிக ராசியோடைய தன்மை உடையவங்களுக்கு இருக்கும். எல்லாமே ஒரு கட்ட காலம்தான். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா படிக்காத மேதன்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிலத்தை பயிரிடக்கூடிய தன்மை உடையவங்க, நிலத்தை பராமரிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ராசிகளில் நிறையவே இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் 25, 27 வயசு வரைக்கும் கல்யாண காட்சிகள்லாம் உங்களுக்கு முடிஞ்சிடும். அரசு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தருணங்களும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இருந்திருந்தாலும் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு 35, 45 வயசு வரைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு 5-6 வருஷ காலமாகவே சனி பரமாத்மா உங்கள் ராசியிலேருந்து தான் விலகி போயிருக்காரு. ஆரோக்கியம் குன்றிருக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் மனைவியோ மக்களோ உங்கள் பிள்ளைங்களோ எங்கேயாவது கடனை வாங்கிட்டு கஷ்டப்பட்டிருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் சொத்து பத்தை விற்று தரக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. இல்லை நீங்கள் ஏமாறணும் கேட்குறதும் ஒரு பக்கம் விதியும் கூட. விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா, ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட எம்பெருமான தேடி ஓடி அலையக்கூடிய நேரமும் உண்டு. இது இந்த மாதத்தோடைய தன்மை. சுக்கிர மாதம் இல்லையா? ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுடைய பசங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நேரமும் உண்டு. ஒரு மண்ணு வாங்குறதுக்கு உண்டான நேரமும் உண்டு. மாளிகை கட்டக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா முருகனை முறையான பக்குவங்களில் வழிபட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்டத்தில் பிரவேசம் பண்ணக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா போலீஸாக இருப்பாங்க. இந்திய இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய தன்மை உடையவங்களும் நீங்கள் தான். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கல்யாண காட்சிகள்லாம் முடிக்கணும். ஒரு 23, 25, 27க்குள்ள. 27க்கு மேலே கல்யாண காட்சி பண்ணலைன்னா உங்களுக்கு சுக்கிரன் கெட்டு போயிடும். சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சனால கல்யாணம் ஆகாத டிப்ரெஷன்லையே நீங்கள் மைண்டு டிப்ரெஷன் ஆவீங்க. வெறி வரும், தொந்தரவுகள், தொலைகள் வரும். அதனால் முருகனை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு பயிர் விளைஞ்சு தலை சாயறதுக்குள்ளே கல்யாண காட்சிகள் பண்ணி அந்த குழந்தை குட்டிகள் பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு போதுங்க பட்ட துன்பங்கள் எல்லாமே. பட்ட அவமானம் போதும், அவப்பேர் போதும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சூனியமே பண்ணுவாங்க உங்கள் வளர்ச்சி பார்த்து. அதனாலேயே உங்களுக்கு உடல்நலக்குறைவும் அடிக்கடி ஏற்படும். இருந்திருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் தான் முருகக்கடவுள். திருச்செந்தூர் முருகன் கோயில் போகலாம். இல்லைன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு ஒரு நாள் வாங்க, செவ்வாய்க்கிழமை. அது காலையிலையோ சாயந்தரமோ. என்ன கேட்டால் சாயந்தரம் அப்படியே நிம்மதியாக, இப்போ கத்திரி சாயந்தரமாக ஒரு 4 மணிக்கு கோயிலுக்கு ஒரு 8 மணி வரைக்கும் கோயிலில் பிரவேசம் பண்ணுங்கள். சாமியை நல்லா பார்த்து மெடிடேஷன் பண்ணுங்கள். சாமியை வேண்டுங்க. முருகா, இனி வரும் காலங்களில் என் வாழ்க்கை மேன்மை அடையணும், என் கடன் அடையணும், என் கஷ்டம் போகணும், என் தொழில் மேன்மையாகணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு சுபகாரியம் பண்ணணும். ஏன்னா வாழக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள்.
விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக நீங்கள் யாரையுமே நம்ப மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு தேள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராகு காலமும் ஒன்றும் பண்ணாது, யமகண்டமும் ஒன்றும் பண்ணாது. எல்லா நேரமும் எல்லா நாளுமே நல்ல நாள் தான். ஆனால் சூட்சமத்தோடு வாழ்ந்து வந்தீங்கன்னா தான் நீங்கள் இலக்கையே அடைவீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் விருச்சிக ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வரக்கூடிய ஒரு நேரம் இது. 7.5 சனி முடிஞ்சு போச்சு, ராகுவோடைய சாரங்கள் முடிஞ்சு போச்சு, குரு பகவானுடைய பலன் உங்கள் ஜாதகத்தில் அற்புதமான இடத்துல இருக்கார், 8வது வீட்டில் இருக்கிறாரு. கனியை எட்டி பறிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் வாழ்க்கையுடைய இடையூறுகள் இன்னல்களை இனிமே தான் தெளிவாகக்கூடிய ஒரு தருணம். மண்ணும் பொன்னாக போகுது, மகேஸ்வரனை போல வாழ போறீங்க, தொட்டது விளங்க போகுது, உன் குலம் தலைக்க போகுது. இந்த மாதிரி யோகங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சனி பகவான் பார்வை வேணா பஞ்சம சனியாக இருக்கலாம், அவன் பஞ்சங்கள் போச்சு. எத்தனை லட்சம் எவ்வளோ விரயம் பண்ணியோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தன்மை வரப்போகுது. ஒரு இடத்த விற்றாது உங்கள் கடனை உடனே அடைச்சிட்டு போகக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. நல்ல நேரம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு துன்பங்கள்லாம் விலகி போச்சு. ஆன்மீகத்தை பிடிச்சிக்குங்க, உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை பிடிச்சிக்குங்க. இல்லையா ஒரு சித்தரை பிடிங்க, ஒரு மகானை பிடிங்க. தமிழ்நாட்டில் திருவெற்றியூர்லேருந்து இந்த பக்கம் குற்றாலநாதர் வரைக்கும் எவ்வளவோ கோயில் இருக்குது. ஏதாவது ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சிக்குங்க, சிவன் கோயிலை. அப்படி தெளிவாக இருந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையாகும். விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் பார்க்க வேண்டிய தெய்வம், நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எம்பெருமான் முருக கடவுள். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஈவினிங் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு 3 கிலோ நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது அங்கே இருக்க வேண்டிய அடியார்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி கொடுங்க. அவங்க உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை சொல்லுவாங்க. உன் கவலை போச்சு, உன் கஷ்டம் போச்சு. நெல்லிக்காயில் ஒரு பெரிய தன்மையே இருக்குது. முற்றிய நெல்லிக்காய் முன் கசக்கும் பின் இனிக்கும். ஃபஸ்ட்டு கசக்கும் அப்புறம் இனிக்கும். உன் வாழ்க்கை வாங்கினவங்களும் வாழ்க்கை சிறப்பாகும், கொடுக்குறவங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாகும். சொல்லலாம், அவங்கள ஒரு 10 கிலோ ஆப்பிள் கொடுங்கன்னு சொல்லலாம். 10 கிலோ ஆப்பிளுடைய ஒர்த்து எங்கே இருக்குது? கஷ்டம் அது. அந்த மாதிரி இல்லைனா ஒரு 5 கிலோ நல்ல திராட்சை வாங்கிட்டு ஒன்று ஆளுக்கு 2 கொடுத்துக்கிட்டு கூட போகலாம். ஒன்று திராட்சை கொடுங்க, இல்லையா நெல்லிக்காய் கொடுங்க. உண்மையாலுமே உங்கள் வாழ்க்கை சிறக்கும். வடபழனி முருகன் கோவிலை பார்த்தீங்கன்னா கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் வடபழனி ஆண்டவர். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வடபழனி ஆண்டவர். விருச்சிக ராசிக்காரர்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த எம்பெருமான்னா வடபழனி ஆண்டவர். படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, வேலை, மேன்மை, சுபகாரிய தடை எதுவாக இருந்தாலும் வடபழனி வாங்க விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கட்டும், ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும், கடாட்சியம் கிடைக்க, வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.